தேற்றரவாளனாகிய ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8. When Holy Spirit comes, he will convict the world concerning sin and righteousness and judgment. John 16:8. 2019ஆம் வருடத்திலே ஒரு நாள் நான் வீடு பெருக்கிக் கொண்டிருக்கும்போது, என் வீட்டில் சில காரியங்களுக்காக பல வருடங்கள் காத்துக் கொண்டிருந்த நிலை. நான் நினைத்தபடி எதுவுமே நடக்கவில்லை. எனவே ஒரு வெறுமையான உணர்வு. நான் பெருக்கிக் கொண்டே இருக்கும்போது, என் மனது இப்படியாக சிந்திக்கத் தொடங்கியது. நிஜமாகவே ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறாரா? எவ்வளவு ஜெபித்திருக்கிறோம்? வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் இல்லையே! நிஜமாகவே மரணத்திற்குப் பிறகு பரலோகம், நரகம் என்று இருக்கிறதா? இப்படி பல சந்தேகங்கள் ஓடியது. இதற்குள் பெருக்கி முடித்து குப்பையை டஸ்ட்பினில் போட பால்கனிக்கு சென்று குப்பையை போட்ட அதே நேரம், ஆவியானவர் அதிகாரத்தோடு பேசினார். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நடுங்கிப் போனேன். சாரி லார்ட், சாரி லார்ட் என்று சொல்லிக்கொண்டே பைபிளில் வசனத்தை தேடி எபிரேயர் 11:6 கண்டுபிடித்து தேவனை நன்றியோடு துதித்தேன். இப்படித்தான் நம் வாழ்க்கையில் அப்போதைய சூழ்நிலைகளில் சத்துரு எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருவான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருந்து நம்மை கண்டித்து உணர்த்தி தம் பக்கமாய் இழுத்துக் கொள்ளுவார். ஆமேன், ஆமேன்.